வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட்லைட். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது என்பது தெரியும். அதனால் ஏகப்பட்ட சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் இந்தியாவில், குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளாவில் சில கோவில்களில் ஆண்கள் உள்ளே நுழைய அனுமதி கிடையாதாம். அவை எந்தெந்த கோவில்கள் என்பது பற்றி இங்கே காணலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் 8 வகையான கோவில்கள் உள்ளன. அவை ஆண்கள் கோவிலுக்கு வருவதை அனுமதிப்பதில்லை. அந்த 8 கோவில்கள் அட்டுகள் பகவதி அம்மன் கோவில், சக்குலத்துக்காவு, பிரம்மர் கோவில், கன்னியாகுமரி, கம்ரூப் காமாக்கியா தேவி கோவில், முசாஃபர்பூர் மற்றும் திரும்பகேஸ்வரர் கோவில். இந்தியாவில் சில கோவில்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. உதாரணம், கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் வயது வராத இளம் சிறுமிகள் மற்றும் வயது முதிர்ந்த பெண்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்களை, குறிப்பாக கல்யாணமான ஆண்களை அனுமதிக்காத கோவில்கள் நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட இந்தியாவில் உள்ள 8 கோவில்களை பற்றி தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உள்ளது. அதிலும் சில கோவில்களில் பெண் சாமியார்களை குறிப்பிட்ட நாட்களுக்கு பணியாற்றுகின்றனர். அட்டுகள் பகவதி அம்மன் கோவில். அட்டுகள் பகவதி அம்மன் கோவிலானது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நடந்த பொங்கல் பண்டிகையில் 30 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டனர். அதற்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இங்கு பெண் கடவுளான பார்வதி அம்மனை வழிபடுகின்றனர். 2016ஆம் ஆண்டு நடந்த பொங்கல் பண்டிகையின் போது 45 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அட்டுகள் பொங்கல் பண்டிகையானது 10 நாள் கொண்டாட்டமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி முதல் மார்ச் வரை நடைபெறுகிறது. மலையாள மாதத்தில் கும்ப மாதத்தில் நடைபெறுகிறது. இந்த பண்டிகையானது கார்த்திகை நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. காப்புக்கட்டு மற்றும் குடியிருத்து ஆகிய பாரம்பரியம் மிக்க சடங்குகளோடு ஆரம்பிக்கிறது. தேவி அம்மனின் சிலை வளையல்களால் அலங்கரிக்கப்படும். விழாவின் 9ஆம் நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குருதி தர்ப்பணம் என்றும் சடங்கு 10ஆம் நாள் இரவு முடிவு பெறுகிறது. பெண்கள் மட்டுமே இவ்விழாக்களில் கலந்து கொள்ள முடியும். சக்குலத்துக்காவு கோவில், கேரளா. சக்குலத்துக்காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பெண் தெய்வமான ஸ்ரீ பகவதி அம்மனை வழிபடுகின்றனர். இக்கோவிலில் நாரி பூஜை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்சமாகும். இந்த பூஜையின் போது ஆண் சாமியார்கள் பெண்களின் கால்களை கழுவும் சடங்கு நடைபெறும். இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்கள் 10 நாட்கள் விரதமிருந்து வருகின்றனர். இந்த விரதமானது டிசம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பமாகிறது. அதிலிருந்து 10 நாட்கள் விரதமிருந்து நாரி பூஜையில் கலந்து கொள்கின்றனர். மலையாள மாதம் படி நாரி பூஜை ஆரம்பமாகின்றது. இப்பூஜையில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த பூஜையானது துர்காதேவிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. சில ஆண்டுகள் முன் இது அந்த பகுதியில் உள்ள சிலரின் குடும்ப கோவிலாக மட்டுமே இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் பொங்கல் பண்டிகை. இது விருச்சிகம் எனப்படும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடைபெறும். இந்த பண்டிகையின் போது லட்சக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். பண்டிகையின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் அந்த இடம் கூட்ட நெரிசலுடன் காணப்படும். கோவிலின் உள்ளே இடம் இல்லாததால் 2 பக்கமும் உள்ள தெருக்களிலும் கூட்டம் அலைமோதும். ஒரு சில சமயம் பண்டிகைக்கு வரும் கூட்டமானது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரை நீளமுடையதாக இருந்துள்ளது. அரிசிகள், தேங்காய் போன்றவற்றை பெண்கள் பானையில் வைத்து எடுத்து வந்து இங்கே சமையல் செய்து பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இதில் உள்ள முதன்மை பூசாரியானவர் அடுப்பை பற்ற வைக்கிறார். பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்து பண்டிகையை சிறப்பிக்கின்றனர். இந்த கோவிலின் இன்னொரு அம்சமானது 12 நோன்பு. இந்த விரதமானது 12 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள். இது சக்குலத்து அம்மனின் ஆசியை பெற வேண்டி பெண்கள் நடத்தும் சிறப்பு பூஜையாகும். இது மலையாள மாதம் தானம் முதல் தேதியில் ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை நடக்கும். பிரம்மர் கோவில், புஷ்கர், ராஜஸ்தான். ஜெகப்பித்தா பிரம்ம மந்திர் எனப்படுவது ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் எனப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. இது புனித புஷ்கர் நதிக்கு அருகே அமைந்துள்ளது. இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் திருமணமான ஆண்களை அனுமதிப்பது இல்லை. இந்தியாவில் உள்ள 3 பிரம்மா கோவிலில் இதுவும் ஒன்று. மற்ற 2 தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள உத்தமர் கோவில் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அங்கு பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியோர்களை தனித்தனியே வணங்கும் பழக்கம் உள்ளது. புராணங்களில் உள்ளவை என்னவென்றால், பிரம்மர் அவர்கள் தன்னுடைய மனைவி பெண் கடவுள் சரஸ்வதி அவர்களுடன் புஷ்கர் நதிக்கு அருகே யாகம் நடத்த திட்டமிட்டுள்ளார். ஆனால் சரஸ்வதி அம்மன் வர தாமதியாகிய நிலையில் பிரம்மர் அவர்கள் காயத்ரி அம்மனின் துணையோடு யாகத்தை நடத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த சரஸ்வதி அம்மன், கருவறைக்குள் ஆண்கள் யாரும் நுழையக்கூடாது, மீறி நுழைந்தால் அவர்களின் திருமண வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் என்று சாபம் விட்டார்கள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. இதனால் இந்த கோவிலில் ஆண்களை அனுமதிப்பது இல்லை. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில். சிவன் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்காக பகவதி துர்க்கை அம்மன் தியானம் செய்து கொண்டிருந்தார். பானாசுர என்னும் அரக்கனை கொல்வதற்கு ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே முடியும் என்பதால் சிவனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை நாரதர் அவர்கள் தடுத்ததாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி அம்மனின் முதுகெலும்பு இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்தையே நாம் கோவிலாக வழிபட்டு வருகிறோம். மேலும் இந்த அம்மனுக்கு சன்னியாசி அம்மன் என்றும் மற்றொரு பெயரும் இருக்கிறது. இங்கே திருமணமாகாத ஆண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை.
துர்கா மாதா கோவில் முசாஃபர்பூர், பீகார். இந்த கன்னியாகுமரியானது முசாஃபர்பூரில் உள்ள கருணா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இங்கு வருடத்தில் சில நாட்கள் ஆண்கள் வருவதை முற்றிலும் தடுக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் ஆண் சாமியார் மற்றும் கோவில் பூசாரிகளையும் இங்கு அந்த குறிப்பிட்ட நாட்களில் அனுமதி செய்யப்படுவது இல்லை. பெண்கள் மட்டுமே அந்த நாட்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். முசாஃபர்பூரில் உள்ள மக்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். இங்கு சென்று வழிபட்டால் அன்னையின் அருள் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இந்த கோவிலானது அழகிய கிராமமான முசாஃபர்பூரில் அமைந்துள்ளது. இடம் பச்சை பசில் என்று காணப்படுகிறது. இங்கு மேலும் பிரம்மஸ்தலம், ஹனுமான் மந்திர், சிவா மந்திர் போன்ற மற்ற கோவில்களும் உள்ளன. காமாக்கியா தேவி கோவில், அசாம். இது அசாம் மாநிலம் நிலாமிலல் மலையில் குவஹாத்தி என்னும் ஊருக்கு அருகே அமைந்துள்ளது. இங்கு 10 தெய்வங்களான காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தும்மதி, பகலாமுகி, மாதங்கி மற்றும் கமலா. கலிங்க புராணத்தில் சமஸ்கிருதத்தில் சொல்வது என்னவென்றால், காமாக்கியா தேவி என்பது இளம் சிவனின் மனைவியாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே இடது மற்றும் வலது கை பிரார்த்தனை வழக்கம் உள்ளது. இங்கு காணிக்கையாக பூக்கள் மற்றும் சில பலிகள் நடைபெறுகிறது. பெண் மிருகங்களை பலி கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டு பலி பிரார்த்தனையில் அந்த விதி தளர்த்தப்பட்டுள்ளது. புராணங்களில் சக்தி தன் கணவன் சிவனுக்காக தற்கொலை செய்து கொண்டதால் சிவன் சக்தியை தோளில் வைத்து சிவதாண்டவம் ஆடியுள்ளார். சிவனை அமைதிப்படுத்த விஷ்ணு தனது சக்கரத்தால் சக்தியின் உடலை பல துண்டுகளாக வெட்டியுள்ளார். அப்படி சக்தியின் பெண்ணுறுப்பானது விழுந்த இடமே காமாக்கியா தேவி கோவில் இருக்கும் இடம் என்று கூறப்படுகிறது. இது 108 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் குறிப்பிட்ட சில நாட்களில் ஆண்களையே அனுமதிப்பது கிடையாது. பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அதாவது தேவியின் மாதவிடாய் காலங்களில் ஆண்களை அனுமதிப்பது கிடையாது. அந்த நேரத்தில் ஆண் பூஜாரி மற்றும் சாமியார்களையும் அனுமதி செய்யப்படுவது இல்லை. இதேபோன்று கேரளாவிலும் ஒரு கோவில் உள்ளது. இங்கேயும் மாதவிடாய் தெய்வத்தை பெண்கள் வணங்குகின்றனர். அங்கும் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். திரும்பகேஸ்வரர் கோவில், நாசிக், மகாராஷ்டிரா. திரும்பகேஸ்வரர் கோவில் ஒரு பழமையான கோவிலாகும். இது திரும்பக் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இது மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாசிக் நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாசிக் சாலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். இது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாகும். இந்த ஜோதிர்லிங்கத்தின் அற்புதமான தோற்றம் என்னவென்றால், பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்ரர் ஆகிய 3 முகங்கள் அமைந்துள்ளன. அதிகமான தண்ணீர் பட்டு அந்த லிங்கம் படிப்படியாக அரித்து வருகிறது. இதை இங்குள்ள மக்கள் மனித இனம் படிப்படியாக அழிந்து வருகிறது என்று கூறுகின்றனர். இங்கு தினசரி திங்கட்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை தங்கம், வெள்ளி போன்ற அதிக விலை மதிப்புள்ள கிரீடமானது அணியப்படுகிறது. இது பாண்டவர் காலத்தில் உள்ளது என்று கூறுகின்றனர். இக்கோவிலின் கருவறைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்தனர். ஆனால் 2016ஆம் ஆண்டு மும்பை கோர்ட்டின் ஆணைப்படி பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றால் ஆண்களும் அனுமதிக்கக்கூடாது என்று தீர்ப்பு வந்துள்ளது. எனவே அன்று முதல் அக்கோவிலின் கருவறைக்குள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே அனுமதிப்பது கிடையாது. சந்தோஷி மாதா கோவில்கள். சந்தோஷி மாதா எனப்படும் கடவுள் விரதத்திற்கு மிகவும் பேறு பெற்ற கடவுள். விரதத்தில் புளிப்பான பழங்கள் மற்றும் ஊறுகாய் தவிர்த்து அந்த விரதம் இருக்க வேண்டும். ஆண்கள் அந்த கோவிலில் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. தொடர்ந்து 16 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கன்னி பெண்கள் இருந்து வந்தால் தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். சந்தோஷி மாதா கோவிலானது 2060களில் உருவானது. 60களில் வாய்வார்த்தை வழியாக கோவிலின் பெருமைகள் பரவியது. மேலும் விரதமிருந்து அதில் வலம் பெற்றவர் அக்கோவிலின் சிறப்புகளை பற்றி கூறியுள்ளனர். இது வட இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாகும். விரதம் முடிந்த பிறகு நினைத்த காரியம் நிறைவேறினால் 8 ஆண் பிள்ளைகளை வைத்து விருந்து பரிமாற வேண்டும். மேலும் பிறரை காயப்படுத்துதல், புறம் பேசுபர் போன்றவற்றை தவிர்த்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். இந்த விரதத்தில் கலந்து கொள்பவர்கள் நல்ல குணநலன்களை பெற்று வாழ்வதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். அன்பு, ஆன்மீகம் மற்றும் மகிழ்ச்சியை சந்தோஷி மாதா தருவதாக பலரும் நம்புகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.